மைக்ரேஷன், சட்ட மாற்றங்கள் இப்படியான விஷயங்களை கடந்த சில வாரங்களாகவே நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான தகவல்கள் இல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய, குறிப்பாக மைக்ரன்ஸுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய பிரித்தானியா சம்பந்தமான தகவல்கள் கடந்த காலங்களில் நிறைய வீடியோக்களாக நம்ம சேனல்ல வந்திருந்தது. ஆனா கடந்த சில வாரமாகவே இந்த பொலிட்டிக்கலாக நிறைய சேஞ்சஸ் வந்திருந்ததாலையும் சட்டத்திட்டங்கள் மாறினதாலையும் அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருந்தாலும் இந்த வீடியோ செய்யறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கே தெரியாம நம்ம செய்யக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த யூகே மைக்ரன்ஸ் மத்தியில இருக்கு. நாம கவன இனத்தால விடக்கூடிய இந்த தவறுகளால எதிர்காலமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக விடக்கூடிய 10 மிஸ்டேக்ஸை பத்தி இந்த வீடியோல பேச போகிறோம். இந்த 10 மட்டும்தானா அப்படின்னு கேட்டா 10 மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்க நிறைய மிஸ்டேக்ஸை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு பாடத்தை பெற்றிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு தெரிந்த வேறு தகவல்கள் இருக்கலாம். அப்படியான தகவல்களையும் நீங்க கமெண்ட் மூலமாக தெரிவிச்சீங்க அப்படின்னா இது பல பேருக்கு உதவக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யூகேல இருக்கக்கூடிய மைக்ரன்ஸ் தொடர்பில் இந்த மைக்ரன்ஸ் முக்கியமாக விடக்கூடிய 10 காமனான மிஸ்டேக்ஸ், அதே நேரம் சிலியான மிஸ்டேக்ஸ் பத்தி இந்த வீடியோல பேச போகிறோம். இதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, விசாவினுடைய கண்டிஷன் தெரியாமலே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய விசாவுக்கான ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எந்த விசாவில் இருக்கீங்களோ அந்த விசாவினுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அந்த விசாவில் இருக்கும்போது எவ்வளவு காலம் நீங்க யூகே விட்டு வெளியே இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒர்க் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் அப்படின்ற பல விடயங்களை பத்தின ஒரு பூரண அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னுடைய நண்பர்களும் சரி, இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் சொல்லும் போதும் சரி, இவங்க விசா ரினியூவலுக்கு போகும்போதோ இல்ல ஐஎல்ஆருக்கு போகும்போதோ இந்த ஒரு மிஸ்டேக்கினால மிகப்பெரிய அளவிலான நஷ்டத்தை இவங்க சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக யூகேல ஸ்டூடெண்டா வாரவங்க அவங்களுக்குடைய இந்த ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்ற விஷயத்துல தெரியாதனமாக 20 மணித்தியாலங்கள் ஒரு வாரத்துக்கு அப்படின்றதையும் தாண்டி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்டா இருக்கும்போது 20 மணித்தியாலத்துக்கு மேல வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பிறகு ஸ்கில் ஒர்க்கரா மாறி ஐஎல்ஆருக்கு போகும்போது கூட அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். சாதாரணமாக நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிற ஒரு 1.5 வருடங்கள், அதுக்கு பிறகு பிஎஸ்டபிள்யூல இருக்கிற 2 வருடங்கள், யூகேல ஸ்கில் ஒர்க்கரா இருக்கிற 5 வருடங்கள் அப்படின்னு சொல்லி 9 வருடங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி அனைத்துமே வீணாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்கிறாங்க. யூகேல இப்போ நீங்க ஸ்கில் ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா உங்களால பார்ட் டைம் ஒர்க் செய்யக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் உங்களுடைய ஒரு பிரத்யேகமான வேலையை நீங்க செய்யலாம். ஆனா யூகேல இந்த ரூல் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்க எந்த தொழிலையும் ஒர்க் பண்ணலாம். சாதாரணமா நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு அக்கௌண்டன்டா வேலை செய்யலாம். இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அந்த செகண்ட் ஜாப் ஒரு ஸ்கில் ஒர்க்கர் ஜாபாக இருக்கணும். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு முதல்ல இருந்து நீங்க யூகேல வேலை செய்றீங்க அப்படின்னா அது மீடியம் ஸ்கில்லா இருந்தாலும் உங்களுக்கு பார்ட் டைம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு சிஓஎஸ் பெற்றவங்களுக்கு மீடியம் ஸ்கில்ல உங்களுடைய பார்ட் டைம் செய்ய முடியாது. ஸ்கில் ஒர்க்கருக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய தொழில்கள்ல நீங்க பார்ட் டைம் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய சிஓஎஸ் அப்டேட் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனா 20 மணித்தியாலங்கள் மட்டும் நீங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணலாம். இது ஒரு தகவல் மட்டும்தான். விசா கண்டிஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விசா கண்டிஷன்ஸ் என்ன, நீங்க என்ன விசாவில் இருக்கீங்க, அதனுடைய சட்டத்திட்டங்கள் வரையறை என்ன அப்படின்றத ஒரு நம்ப தகுந்த சரியான சோர்ஸிடமிருந்து பெற்று வச்சிருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கு. மைக்ரன்ஸை பொறுத்தவரையில நிறைய பேர் இந்த எம்ப்ளாயர்ல ரொம்பவே டிபெண்ட் ஆகி இருப்பாங்க. எம்ப்ளாயர் அப்படின்றது உங்களுக்கு வேலை தந்திருக்கக்கூடிய இல்ல உங்களுக்கு ஸ்பான்சர் தந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு தனிநபர் மாத்திரமே அப்படின்றத மறக்காதீங்க. எம்ப்ளாயர் மேல டோட்டலா டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. உங்களுடைய தகவல்கள் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சரி, உங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க தெளிவாக இல்லாத போது நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய விசா ரினியூவலுக்கோ இல்ல ஐஎல்ஆருக்கோ போகும்போது அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வீடியோவை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா இது தெரியாம இந்த மிஸ்டேக்ஸ் செய்யக்கூடியவங்க நம்ம நண்பர்களையும் நம்ம உறவுக்காரங்களையும் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களையும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட இந்த வீடியோவை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்கும். இதுல அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோம் ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை தெரியப்படுத்துறது. இது காமனாக பிரித்தானியாவில் இலங்கையை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் விடக்கூடிய ஒரு மிஸ்டேக்காக இருக்கு. ஹோம் ஆஃபீஸுக்கு நம்மளுடைய ஜாப்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம விசா எடுக்கும் போது இதை பத்தின ஒரு சரியான அறிவு நம்ம கிட்ட வந்து சேரலை அப்படின்னா கூட ஒரு பிஆர்பி முடிவடைஞ்சப்போ அந்த பிஆர்பியை திருப்பி அனுப்பணும்ன்றது உட்பட
ஹோம் ஆஃபீஸுக்கு நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. யூகே விட்டு வெளியே இருக்கிறது, இல்ல டிசபிலிட்டி, இல்ல ஒரு லாங் லீவ்ல நாம இருக்கிறது, இல்ல கம்பெனி மாறுறது, இப்படியான ஹோம் ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை அந்தந்த நேரத்துல தெரியப்படுத்துறது மிக முக்கியமான விஷயம். பலர் யூகேல இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் வந்ததுக்கு பிறகு ஹோம் ஆஃபீஸுக்கு என்னென்ன டியூட்டி இருக்கு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பாக்குறது கிடையாது. நாம ஏற்கனவே பார்த்த இந்த எம்ப்ளாயர் மேல டிபெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள் சார்பில் இருந்து எந்த விதமான தகவல்களையும் ஹோம் ஆஃபீஸுக்கு தெரிவிக்கிறது கிடையாது. ஐஎல்ஆருக்கோ இல்ல அடுத்த விசாக்களுக்கோ போகும்போது இது நிச்சயமாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல இருந்து, உங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருந்து, நீங்க யூகே விட்டு வெளியே இருக்கிற நாட்கள் என்ன அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. என்ன பொறுத்தவரையில ஒன் டிரைவ்லயோ கூகுள் டிரைவ்லயோ ஏதோ ஒரு டிரைவ்ல ஒரு பேக்கப்ல நீங்க யூகேல எப்போ இருந்து வெளியே போயிருக்கீங்க, அது ஒரு ஆனுவல் லீவா, இல்ல அது ஒரு பிசினஸ் ட்ரிப்பா, இல்ல அது ஒரு சிக் லீவா அப்படின்ற விஷயங்களை இந்த கம்பெனியினுடைய HR போர்ட்டலை தவிர்த்து நீங்களே ஒரு டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது உங்களுடைய அவுட் ஆஃப் தி யூகே லீவ்ஸை நீங்க வகைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த லீவுகள் ஆத்தரைஸ்டான லீவுகள் அப்படின்றதையும் உங்களுடைய கம்பெனி உங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். நீங்க கம்பெனி கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காப்பியோட சேர்த்து உங்களுடைய ஒரு காப்பியும் இருக்குமாக இருந்தா இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது மூலமாக இதுல பிழைகள் வருவதை உங்களால தவிர்க்க முடியும். அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய ஜிபி ட்ரீட்மெண்ட்ஸ், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நீங்க எமர்ஜென்சி கேர் எடுக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கீங்களா, இல்ல மெட்டர்னிட்டி கேர் எடுக்கிறீங்களா, இல்ல போஸ்ட் மெட்டர்னிட்டி கேர் எடுக்கிறீங்களா அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே ஆவணப்படுத்திக்கோங்க. இந்த ஆவணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்க யூகேல என்னென்ன மருத்துவ உதவிகள் எடுத்திருக்கிறீங்க, ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்கா அப்படின்ற விஷயம் ஐஎல்ஆர்ல கண்டிப்பா நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இதை சீரியஸா எடுங்க. இதுவரை காலம் நீங்க போயிருக்கக்கூடிய உங்களுடைய ஜிபி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய NHS ஆப்ல நீங்க பார்க்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட்ஸோட சேர்த்து நீங்க எப்போ வெளிநாடுக்கு போயிருக்கீங்க, ஒரு ட்ரிப் போயிருக்கீங்களா அப்படின்ற விஷயங்களையும் ஆவணப்படுத்தும் போது ஐஎல்ஆருக்கு போகும்போது ஏற்படக்கூடிய செலவுகள் இல்ல அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நாம வேலை பார்க்கிறோம், நம்மளுடைய டாக்ஸ் NI சரியா பே பண்ணப்படுது அப்படின்றது ஒரு பக்கம். இது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயர் டிபெண்டன்சிக்குள்ளே வருது. ஸோ உங்களுடைய டாக்ஸும் NIயும் சரிவர HMRCக்கு கட்டப்படுகிறதா அப்படின்றத கவனிச்சு பாருங்க. இங்க நிறைய பேர் தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்வீங்க, இல்ல ஒரு தனி நபருக்கு கீழே வேலை செய்வீங்க, ஒரு கடையிலேயோ ரெஸ்டாரண்ட்லயோ வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய டாக்ஸ் மற்றும் NI சரிவர கட்டப்படுகிறதா அப்படின்றத HMRC ஆப் மூலமாக நீங்க ட்ராக் பண்ணலாம். உங்களுடைய HMRC ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்ஸ் சரியா போகுதா அப்படின்றத கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நிறையவே ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் கேன்சல் ஆனதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. பேஸ்லிப் வழங்கப்படுது, இவங்களுடைய NI டாக்ஸ் வெட்டியதற்கான அத்தாட்சிகள் அல்லது ஆதாரங்கள் வழங்கப்படுது. ஆனா அந்த பேமெண்ட் எதுவுமே HMRCக்கு செய்யப்படலை. இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது ஐஎல்ஆருக்கோ விசா ரினியூவலுக்கோ போகும்போது HMRC தரப்புல இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வரும்போது அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் கையளிக்கப்பட மாட்டாது அப்படின்றதுல மிக கவனமாக இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய டாக்ஸ் டிடக்ஷன் நடந்திருந்தாலும் உங்களுடைய பே ஸ்லிப்ல அது சொல்லப்பட்டிருந்தாலும் அது சரிவர போயிருக்கா அப்படின்றத HMRC வெப்சைட் மூலமாக தெரிந்து கொண்டு வச்சிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் கருத்து இருக்கும். ஒவ்வொன்று சார்பான அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய கருத்துகள் இருக்கும். சமூக வலைதளங்களை பாவிக்கும் போது இந்த கருத்துகள் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸையும் யூகேனுடைய பாதுகாப்பையும் மீறாத வகையில பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உலகளாவிய ரீதியில நிறைய அநியாயங்கள் நடக்கலாம். உங்களுடைய கருத்துகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இல்ல உங்களுடைய நேர்மை அப்படின்றத வெளிக்காட்ட வேண்டிய ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனா சில விஷயங்கள்ல பிரித்தானிய அரசாங்கம் முடிவெடுக்கும் போது, பிரித்தானியா ஒரு விடயத்துக்கு சார்பாக இருக்கும் போது அல்லது பிரித்தானியா ஒரு விடயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா அது வேற விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விசாவில் இருக்கும் போதோ, ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போதோ உங்களுடைய சமூக வலைதள கருத்துக்கள் மிக தீவிரமாக பார்க்கப்படும். கடந்த காலங்களில் உதாரணமாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொடி தூக்கியவர்கள் பலரும் நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, டிபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு உதாரணமா நான் சொல்றேன். ஏன்னா சில இடங்கள்ல நடந்த சில ஆர்ப்பாட்டங்கள்ல இந்த மைக்ரண்ட்ஸாக வந்திருக்கிறவங்க, குறிப்பாக ஸ்டூடெண்டாக வந்திருக்கிறவங்க நாடு கடத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய கருத்துகள் யாரையும் துன்புறுத்தாத வகையில இல்ல யார் மனதையும் புண்படுத்தாத வகையில, பிரித்தானியாவினுடைய இறையாண்மைக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத வகையில நீங்க செய்வீங்களா இருந்தா அது ரொம்பவே உங்களுக்கு நன்மை வகிக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய விசாவில் ஒரு கம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, என்னுடைய விசா ஸ்டேட்டஸ்ல இப்படியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற
சில அட்வைஸ்களை மெசேஜ் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே உங்களுடைய விசாக்கள் சம்பந்தமான இல்ல உங்களுடைய ஸ்டே சம்பந்தமான சட்ட ரீதியான விஷயங்களை சரியான ப்ரொஃபஷனல்களிடம் நீங்க தேடணும். சாதாரணமாக ChatGPT பண்றதோ இல்ல யூடியூப் மூலமாக யூடியூபர்ஸ் மூலமாக தேடுறதோ இது ரொம்பவே தவறான விஷயம். இந்த இமிகிரேஷன் அப்படின்னு வரும்போது அதற்கான சர்டிஃபைடான சாலிசிட்டர்ஸ் இருப்பாங்க, அதற்கு தகுந்தவங்க இருப்பாங்க, அதனுடைய ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய லீகல் அட்வைஸ்களை பெற்றுக்கொள்றது மிக முக்கியமானது. ஏன்னா அப்டேட் ஆகாத ரூல்ஸை வச்சு இல்ல அப்டேட் ஆகாத விஷயங்களை வச்சு கூட யூடியூபர்ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ வீடியோ செய்யலாம். ஸோ ஒரு அவுடேட்டான தகவல்களை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, உதாரணமாக நீங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ஒரு யூடியூபரோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ ஒரு பழைய தகவலை வச்சு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபீல்ட்ல மட்டும்தான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறானது. அதுக்கப்புறம் ரூல் மாறி இருக்கு. ஸோ ரூல் மாறுறது எல்லாத்தையுமே அப்டேட் ஆக சொல்லக்கூடியவங்க அப்படின்றதையும் தாண்டி சட்ட ரீதியாக அணுகக்கூடியவங்க உங்களுடைய கேஸை சரிவர பார்க்கக்கூடியவங்களை தேடி சரியான ஒப்பீனியன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல மைக்ரன்ஸாக இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழர்கள் நிறையவே பிளவிடுவாங்க. ஒரு அதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கள்ட்ட இருந்து லீகலான அட்வைஸ் எடுக்க போவாங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இது வந்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்களுக்குள்ள மிக முக்கியமான ஒன்றா நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதனால விசாக்களையும் ILRஐயும் இழக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விஷயங்களே தெரியாது. யூகேனுடைய அரசாங்கம் பெனிஃபிட் அக்சஸ் பண்ணவங்களுக்கு ILR லிமிட் பண்றதுக்கான ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முதல்ல பெனிஃபிட் எடுத்த எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அட்வைஸ் எடுத்து தான் இந்த பெனிஃபிட் எடுத்திருக்காங்க. கேட்டவங்க இந்த அட்வைஸ் கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெனிஃபிட் நீங்க எடுக்கலாம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எடுக்கலாம், போஸ்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் நீங்க எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. இதனால கடைசியில நஷ்டமடைய போறது நீங்க தான்ன்றதை கண்டிப்பாக மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக டெம்பரரியாக யூகேல இருக்கிறவங்களுக்கு ILRக்கான மிகப்பெரிய ஒரு செலவு இருக்கு. ஸோ இந்த 5 வருஷங்கள்லையோ இல்லை இந்த 8 வருஷங்கள்லையோ நீங்க செய்யக்கூடிய ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது தான் உங்களுடைய ILRக்கு நீங்க போகும்போது ஏற்படக்கூடிய செலவுகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய போகிறது. நிறைய பேர் இந்த கிரெடிட் ஸ்கோர் பத்தி கவலைப்படுறது கிடையாது. கிரெடிட் ஸ்கோர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சோட செய்யறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த 5 வருஷங்கள் இந்த செட்டில்மெண்ட்டுக்கான காலப்பகுதி மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. உங்களுடைய வீடுகளுக்கு மோர்கேஜ் போகும்போதோ ஒரு வாகனம் வாங்கும் போதோ யூகேல கடன் வாங்கி ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கோ இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஸோ கிரெடிட் ஸ்கோரை ரொம்பவே அவதானமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கிரெடிட் ஸ்கோருடைய முக்கியத்துவம் அப்படின்றது ILRக்கு முந்தைய காலத்தை விட ILRக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய பிசினஸ் ரெவென்யூ நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில செலுத்தும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது சொல்றது ஈஸி, ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே கிரெடிட் கார்டு தருவாங்க, பேங்க்ஸ் தள்ளி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கூட உங்களுக்கான இந்த கிரெடிட் கார்டை தூக்கி வீசுவாங்க. அந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் எல்லாம் கடன் அதிகமாகி அதுக்கு பிறகு ஒரு கிரெடிட் ஸ்கோர்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ILR எடுத்தாலும் ஒரு மீள முடியாத ஒரு சுமையாக அந்த சுமை இருக்கும். அடுத்த ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ILR தொடர்புல இறுதி வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இல்லை எந்த விதமான முயற்சிகளும் செய்யாம கடைசி 1-2 மாதம் வரையில இந்த ILRக்கான டாக்குமெண்டேஷனை வச்சிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில கடைசி ஒரு வருஷம் உங்களுடைய ILR அடுத்த வருஷம் இருக்கு அப்படின்னா இப்போதிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய லைஃப் இந்த யூகேல இருந்து உங்களுடைய ஆவணப்படுத்தல்கள் உங்களுடைய கம்பெனியிடம் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தா அந்த ரிக்வெஸ்ட், அதே நேரம் டிபெண்டன்ஸினுடைய விசாக்கள் அந்த காலத்துல முடியுதா அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். சில நேரங்கள்ல மெயின் அப்ளிகண்ட்டுக்கு ஏர்லியாகவே இந்த 5 வருஷம் வந்துடும், ஆனா டிபெண்டன்ட்டுக்கு வராது. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இந்த பிரிட்ஜிங் எப்படி பண்ணலாம், அதே நேரம் இந்த ILRக்கான மற்ற ஃபினான்ஷியல் சம்பந்தமான விஷயங்களோ இல்ல ஆவணப்படுத்தல்கள் அவுட் ஆஃப் த யூகே லீவ்ஸ் போன்ற விஷயங்களை எப்படி திரட்டலாம், அதை எப்படி காட்டலாம், ஆங்கிலம் தேவைப்படும் போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே தீர்மானிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் ILRக்கு போகும்போது அது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் லைஃப் இந்த யூகே ரீடேக் எடுக்க வந்தாலோ இங்கிலீஷுக்கு ஒரு ரீடேக் எடுக்க வந்தாலோ கம்பெனி சில நேரங்களில் உங்களுடைய கடிதத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணா இன்னொரு ஸ்பான்சர் தேடுறதுக்காவது விசா வேலிடிட்டி வேணும் அப்படின்றதுனால முதல்லையே இது குறித்து நீங்க ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய பேர் இந்த கடைசி நேரம் வரைக்கும் அதை வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு தவறை செய்யாதீங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்பவே அவதானமாக எடுங்க. இன்னும் அடுத்த சில வருஷங்கள் ILRக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுவரையில நீங்க எதையுமே ஆரம்பிக்கல அப்படின்னா முதல்ல லைஃப் இந்த யூகேல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். லைஃப் இந்த யூகே எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோ நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லைஃப் இந்த யூகேக்கு என்ன மாதிரியான ஆப்ஸ் உபயோகப்படும், எந்த ஆப்ஸ் மூலமாக உங்களுக்கு ஈஸியா லைஃப் இந்த யூகே செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பேசலாம். இந்த வீடியோ செய்யறதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ், ரூல் சேஞ்ச், இந்த மாதிரியான தகவல்களுக்கு மத்தியில நம்ம லைஃபை ஈஸியாக்கக்கூடிய இல்ல ஒரு ஃபாரின்ல இருக்கும்போது நமக்கான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கேட்வேயாக ஒரு சாஸாக
இந்த சேனல் இருக்கணும் அப்படின்றது இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ இனிவரும் காலங்களில் நானும் தேடி அதே நேரம் சம்பந்தப்பட்ட தொழில்சால் வல்லுநர்கள்ட்ட ஐடியாவும் எடுத்து இப்படியான தகவல்கள் என்ன மாதிரியான விஷயங்கள், சாதாரணமாக ஒரு பேங்க் லோன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு மோர்கேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இங்க இருக்கும்போது மெடிக்கல் கேரை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு பிழை நடக்கும்போது அதுல இருந்து எப்படி மீளலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தின ஜென்ரலான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோக்கள்ல தாரத்துக்கு தயாராக இருக்கேன். அது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படியான வீடியோக்கள் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படியான உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சுட்டு இந்த சேனலை கொண்டு போகும்போது இன்னும் பல விஷயங்களை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நான் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களோட இன்புட்டை நீங்கள் தரும்போது இப்படியான வீடியோக்கள் பண்ணுங்க அப்படின்னு போது எனக்கும் கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனை இல்லாமல் ஓகே இந்த நபர் இதை கேட்டிருக்காரு, அது சம்பந்தமாக கொஞ்சம் தேடி அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்கள், சில ஐடியாக்கள் நமக்கு வரலாம். ஸோ ஆஸ் எ ஃபேமிலி நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம், இதுல இருந்து எப்படி பண்ணலாம், யூகேல இருக்கும்போது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்படியான ப்ராடான பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவினுடைய ரீச்சுக்காக அப்படின்றது கிடையாது, இந்த தகவல் இன்னும் பலரை போய் சேரணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.